வணக்கம். ராஜநேர நியூமராலஜியில் உள்ள அனைத்து அன்பர்களுக்கும், இந்த குரூப்பில் இணைந்திருக்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்களுக்கும், மலேசியா வாழ் தமிழ் மக்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பௌர்ணமி நாள். இந்த வளர்வரை 15 நாள் திதிகளில் நல்ல காரியங்கள் என்ன நல்லா செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வீடு வாங்குவது, கல்யாண திருமண பேச்சை ஆரம்பிப்பது, தங்க நகைகள் வாங்குவது, வாகனங்கள் வாங்க, அதாவது இந்த அஷ்டமி நவமி 2 நாளை ஒதுக்கிட்டு, சந்திராஷ்டம் வரக்கூடிய 2.25 நாள் ஒதுக்கிட்டு, வளர்பிறையில் வரக்கூடிய நல்ல திதி பார்த்து இந்த மாதிரி நல்ல சுபகாரியங்கள் எல்லாம் செஞ்சிங்கன்னா அது கண்டிப்பாக வளர்ந்து வரும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய யோகமான திசை நடந்தாலும், குரு பயிற்சி ஏற்பட்டாலும், சனி பயிற்சி ஏற்பட்டாலும், குரு 2, 5, 7, 9, 11 இருந்தாலுமே கூட இந்த திதியை சரியாக பார்க்காம நீங்கள் காரியங்கள் ஆரம்பித்தா அந்த காரியம் முழுமையடையாது. அதில் குறிப்பாக இந்த பௌர்ணமி திதியில் நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு செய்பவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமாவாசை நாளில் போய் குலதெய்வத்தை வணங்குவாங்க. அது நிச்சயமாக 100% பலன் தராது. அமாவாசையில் நீங்கள் வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் பத்திரகாளி அம்மன் ஒன்று மட்டுமே. இரண்டாவதாக புனித நீரில் பெரியவங்களுக்கு நாம் திதி கொடுக்கறது மட்டும் அந்த அமாவாசை திதியில் கொடுக்கலாம். இந்த ரெண்டும் நல்லவங்களுக்கு பலன் கிடைக்கும். அமாவாசை நாளில் திதி கொடுத்தா புண்ணியம் கிடைக்கும். பத்திரகாளி அம்மனை 6 மணிக்கு மேற்பட்டு போய் நீங்கள் தீபம் போட்டு மண் விளக்கில் தீபம் நல்லெண்ணெய் தீபம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி, மற்ற விஷயங்கள் நடக்கும். மற்ற பெருமாள் மாதிரி சாந்த சுரூபமான தெய்வங்களையும் அம்மனை போன்ற ஒரு சாந்த சுரூபமான பெண் தெய்வங்களையும் வணங்குறதுக்கு உங்களுக்கு பௌர்ணமி நாள் தான் ரொம்ப 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 சிறப்பு. இப்போ தான் நான் கோயிலுக்கு போய் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோ போடுறோம். மற்றபடி தேய்பிறையில் உங்களுக்கு கடன் தீர்ப்பது, கோர்ட்டு கேஸ் சம்மந்தமான விஷயங்களை கவனிப்பது, நோய் தீர்வது, ஒரு டாக்டரை போய் பார்க்கணும், தீராத வியாதி இருக்குதா, அது சூளம் பார்த்து நல்ல நாளில் தேய்பிறையில் காலத்தில் போனீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு நோய் தேஞ்சிடும். ரெண்டாவது தோட்டத்தில் போர் போடுறீங்க இல்லைங்களா தண்ணிக்கு, அது தேய்பிறையில் தான் போடணும். திங்கட்கிழமை நாள் சந்திரவாரியிலையும் வெள்ளிக்கிழமை நாள் சுக்கரவாரியிலையும் போட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு தோட்டத்தில் தண்ணி வரும். போர் போடுறதுக்கெல்லாம் வளர்பிறையில் போட்டிங்கன்னா போயிட்டே இருக்கும். கடன் கொடுப்பது தேய்பிறையில் கொடுக்கறது ரொம்ப நல்லது. கடன்னா ஒருத்தருக்கு நீங்கள் வாங்கின கடன் தீராமல் இருக்கு இல்லைங்களா, அந்த கடன் உங்களுக்கு வட்டிக்கு வாங்கின கடன் திருப்பி கொடுக்கறதுக்கு தேய்பிறையில் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இந்த திதிகள் நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் என்பது நாளைக்கு நான் வீடியோவில் பார்ப்போம். இந்த வளர்பிறையில் 15 திதி, தேய்பிறையில் 15 திதியில் உங்களுக்கு நல்ல காரியங்களை எல்லாம் வளர்பிறையில் பண்ணணும். நவகிரக கோயிலுக்கு போகிற கூட பார்த்தீங்கன்னா தேய்பிறையில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு உடனே பலன் கிடைக்கும். ஆகவே இந்த விஷயங்களை